இங்க ஒரு குட்டி பையன் ரோட்ல இருந்து பூனைய எட்டு வந்து வீட்ல வச்சு வளர்த்துட்டு இருக்கான். ஆனா அது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அந்த பூனை கூடயே இந்த பையன் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த பூனையும் வீட்ல இருக்க எல்லா பொருளையும் அப்பப்போ உடைச்சிட்டு போயிருது. அதனால அந்த அம்மா பையனை கூப்பிட்டு ஒழுங்கா அந்த பூனையை போய் ரோட்லயே விட்டு வந்துரு அப்படின்னு கூப்பிட்டு திட்டுறாங்க. இவன் அதெல்லாம் கேட்காம பூனையை வீட்லயே வச்சு வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க அம்மா தனியா இருக்கும்போது கிச்சன்ல என்னடா சத்தம் கேட்குதுன்னு போய் பார்த்தா அந்த பூனை இருக்கிற எல்லா பாலையும் குடிச்சிட்டு கீழே தட்டி விட்டு போயிருச்சு. அதை பார்த்து காண்டான அவங்க அம்மா அந்த பூனையை எப்படியாவது பையில பிடிச்சி வெளியே போட்டுருன்னு பாக்குறாங்க. அதை பார்த்து பூனை அங்கிருந்து அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடிடுச்சு. அவங்க அம்மாவை இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருவாடு சமைச்சு அந்த பூனைக்கு வைக்கிறாங்க. அந்த பூனையும் ரொம்ப ஆசையா கருவாடை வந்து சாப்பிட்டு இருக்கு. அது சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே பின்னாடி வந்து புடிச்சு பையில போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தம்பிக்கு கால் பண்ணி இந்த பூனையை ஏதாவது காட்டுல விட்டு வர சொல்றாங்க. அவங்க தம்பியும் ரொம்ப தூரம் ஆள் இல்லாத காட்டுல போய் விட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் வந்து பார்க்கும்போது பூனையை எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறான். ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. கோலுக்கு போகும்போது கூட அந்த பூனையை நினைச்சிட்டே போறான். அப்படி நினைச்சிட்டு போகும்போதே வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஏதாவது தலையில அடிபட்டு இருக்கு. அடுத்த நாள் அவங்க அம்மா கோயில சாமி கும்பிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து செயினை அறுத்துட்டு போயிடுறாங்க. தொடர்ந்து இப்படி கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு. ஏதாவது சாமியாரை பார்க்கலான்னு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அவங்களும் அடுத்த நாள் சாமியாரை போய் பார்த்துட்டு இப்படி கெட்டதாவே நடக்குது ஏன்னு கேட்குறாங்க. அந்த சாமியாரும் உங்க வீட்டில் ஒரு பூனை இருந்துச்சுல அது ரொம்ப ஆசையா சாப்பிடும்போது அதை அப்படியே பிடிச்சிட்டு போய் நீங்க வெளியே விட்டு வந்துட்டீங்க. அதனால தான் அப்படி உங்களுக்கு கெட்டதா நடக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அந்த பூனையை போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பூனை எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு நாள் அந்த பூனையை எப்படியோ வழி கண்டுபிடிச்சு அந்த பையன் இருக்கிற இடத்துலயே வந்துருச்சு. அதை பார்த்து அவங்க அம்மாவும் அந்த பூனைக்கு சாப்பாடு போட்டு இனிமேல் இந்த பூனை நம்மளே வச்சுட்டு அந்த பையன்ட்டு சொல்றாங்க. அந்த அம்மா பண்ணது சரியா தப்பான ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.